வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 9 டேர்ம் 1ல் இருக்க எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப் லெசனுக்குள்ளே போகலாம். எலெக்ஷன் சிஸ்டம் இன் இந்தியா அடாப்டட் ஃப்ரம் யுனைடெட் கிங்டம். நம்ம ஃபாலோ பண்ணுற எலெக்ஷன் சிஸ்டம் வந்து யுனைடெட் கிங்டம்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 324 to 329A பார்ட் 15 தான் எலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அன் இண்டிபெண்ட் பாடி. அந்த இண்டிபெண்ட் பாடியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 other எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டிக்கல் 324 என்ன ஸ்டேட் சொல்லுதுன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் ஃபார் அன் இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இதுதான் ஆர்டிக்கல் 324 சொல்லுது. இது பிளாக்ல எழுதிருக்கிறது எல்லாமே வந்து பாக்ஸ் கொஷின்ஸ். குடவோலே வாஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஓட்டிங் ஃபாலோடு டியூரிங் சோலா பீரியட் இன் தமிழ்நாடு. ஓகே, அப்போ சோலா பீரியடில் வந்து குடவோலே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்னா 25th January செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ரைட். அப்போ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது வந்து யுனைடெட் கிங்டம்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டியூஷன் பார்ட் 15 ஆர்டிக்கல் 324 to ஆர்டிக்கல் 329A வரைக்கும் எலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் டீல் பண்ணுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி. இதில் வந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருப்பாங்க. ஆர்டிக்கல் 324 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அ ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட் எலெக்ஷன் இன் ஆர்டர் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். குடவோலே சிஸ்டம்ன்றது வந்து சோலா பீரியடில் இருக்குது. 25th January வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ரைட். அடுத்து எலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். Prime Minister is elected by members of Lok Sabha, the lower house of the parliament in India, voting best way to make your voice hear. ஓகே, அப்போ நம்ம இதில் லோக்சபா எலெக்ஷன், அதாவது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் லோக்சபா எலெக்ஷன் நடக்கும். லோக்சபா எலெக்ஷன் நடந்து மெஜாரிட்டி வின் பண்ண பார்ட்டியிலேருந்து ஒருத்தர் வந்து ப்ரைம் மினிஸ்டராக அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க. ப்ரைம் மினிஸ்டர் வந்து நம்ம டேரெக்டாக எப்பவுமே எலெக்ட் பண்ண மாட்டோம். இதில் டிஎன்பிசியில் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ப்ரைம் மினிஸ்டர்ன்றது வந்து அந்த போஸ்ட்டுன்றது வந்து நாம் எலெக்ட் பண்ணுறது கிடையாது. மெஜாரிட்டி பார்ட்டிலேருந்து வின் பண்ணவங்கலேருந்து ஒருத்தவங்களை வந்து அந்த பார்ட்டி வந்து ப்ரைம் மினிஸ்டராக நிற்க வைக்கும். ரைட். ஓகே, அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். VVPAT voters verified paper audit trial is the way forwarded to ensure credibility and transparency of election process. First introduced in 2014 general election. Nota was first introduced in general election held in 2014. India 14th country to use Nota. Right. இப்போ ஒரு கேண்டிடேட்க்கு ஓட் பண்ணோம்னா ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி நமக்கு வந்து விழும் இல்லையா, அதுதான் வந்து ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்றது சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த காட்டுற ஓட்டர்ஸ் லிஸ்ட் யாருக்கு ஓட் பண்ணணுன்றதை அந்த விவிபேடில் காட்டுறது வந்து ஒரு 7 secondsக்கு அது காட்டும். நோட்டான்றது வந்து நன் ஆஃப் தி அபோவ், அதுதான் வந்து நோட்டாவோட ஃபுல் ஃபார்ம். அதாவது மேலே இருக்கிற லிஸ்ட் கேண்டிடேட்டில் யாருக்குமே நான் ஓட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றவங்க இந்த நோட்டாக்கு ஓட் பண்ணுவாங்க. இதே எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியா வந்து 14th country நோட்டாவை யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து 2 எலெக்ஷன் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து டைரக்ட் எலெக்ஷன், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தோம்னா பீப்புள் above 18 years are allowed to vote. இவங்க தான் வந்து டைரக்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டைரக்ட் எலெக்ஷனில் யாரெல்லாம் நம்ம வந்து எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் லோக்சபா எலெக்ஷன் MPs ஆர் எலெக்டட். State legislative in which members of legislative assembly are elected. Local governing bodies in which members of the local governing bodies like municipal corporations or panchayat. அப்போ இவங்க 3 பேருமே வந்து நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ணுவோம். யார்னா லோக்சபா எலெக்ஷனில் இருக்க MPs, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இன் விச் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் எலெக்டட், லோக்கல் கவர்மெண்ட் அதாவது முனிசிபல் கார்பரேஷன் ஆர் பஞ்சாயத், இவங்க எல்லாமே வந்து டைரெக்டாக நாமளே ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுவோம். இன்டைரக்ட் எலெக்ஷனில் வந்து பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் இன்டைரக்ட்லி. எப்படி அவரை எலெக்ட் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோரல் காலேஜ் மூலிமா எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரோரல் காலேஜில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ். போத் ஹவுசஸ்ன்னக்குள்ள லோக்சபா அண்ட் ராஜ்யசபா.
elected members of legislative assembly of all states and union territory. Union territoryலையும் ஸ்டேட்லேயும் இருக்கிற legislative assembly members எல்லாருமே வந்து vote பண்ணுவாங்க. Nominated or not eligible to vote in electoral college in both houses. அதாவது லோக்சபாவில் வந்து ஒரு 2 மெம்பரும் ராஜ்யசபாவில் இருக்கிற ஒரு 12 மெம்பர்ஸும் நாட் அலௌடு டு ஓட். நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆர் நாட் அலௌட் டு ஓட் ஃபார் பிரசிடென்ட் எலெக்ஷன்ன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ரைட், இப்போ நம்ம எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே அதுமாரி பார்ட்டிஸ் இருக்கோ அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டி லிங்க் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் பீப்புள். அவங்க தான் வந்து ஒரு பாத்வே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும். குரூப் ஆஃப் பீப்புள் வித் சர்டன் ஐடியாலஜி அண்ட் அஜெண்டா டு கண்டெஸ்ட் எலெக்ஷன் அண்ட் ஹோல்டு பவர் இந்த கவர்மெண்ட். இப்போ யாரெல்லாம் வந்து பில்லிங்காக வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு சில அஜெண்டா ஃபார்ம் பண்ணி எலெக்ஷனில் கம்பீட் பண்ணி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டியாக வருவாங்க. இவங்களாம் தான் பொதுவாக வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. யாரெல்லாம் பார்த்தோம்னா லீடர், ஆக்டிவ் மெம்பர்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி பார்ப்போம். சிங்கிள், 2 அண்ட் மல்டி. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டமில் ஒன்லி 1 ரூலிங் பார்ட்டி இருக்குது. எங்கெங்கெல்லாம் அதுன்னு பார்த்தோம்னா சைனா, கியூபா, ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆரில் இருக்குது. 2 பார்ட்டி சிஸ்டம், ஒன்லி 2 மேஜர் பார்ட்டிஸ். எங்கேன்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ அண்ட் யூகே. யூஎஸ்ஏல பார்த்தோம்னா டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் அப்படின்ட்டு இருக்கும். மல்டி பார்ட்டி சிஸ்டம்னா மோர் தென் 2 பார்ட்டிஸ் என்னன்னு சொல்லுவாங்க, மல்டி பார்ட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கே ஃபாலோ ஆகுதுன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலியில் ஃபாலோ ஆகுது. ஓகே, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து போத் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது. நேஷ்னல் லெவலில் ரூலிங் அண்ட் அப்போசிங் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸ்டேட் லெவலில் வந்து ரூலிங் அண்ட் அப்போசிங் பார்ட்டிஸ் இருக்காங்க. ரைட், இப்போது சர்டன் பார்ட்டிஸ்க்கு வந்து நேஷ்னல் பார்ட்டி, சர்டன் பார்ட்டி வந்து ஸ்டேட் பார்ட்டி, எப்படி அதை சொல்கிறாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பார்ட்டியை வந்து நேஷ்னல் பார்ட்டின்னு சொல்லணும்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ரெகக்னைஸ்ட் இன் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் நேஷ்னல் பார்ட்டி. அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்டில் வந்து அது நேஷ்னல் பார்ட்டியாக இருந்திருக்கணும். ஷுட் ரெஜிஸ்டர் வித் எலெக்ஷன் கமிஷன் யூனிக் சிம்பிள். இன் 2017 7 ரெகக்னைஸ்ட் நேஷ்னல் பார்ட்டிஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பார்ட்டியில் வந்து சர்டன் பார்ட்டிஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் ஸ்டேட் பார்ட்டி பை எலெக்ஷன் கமிஷன் பேஸ்ட் ஆன் த சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் votes secured in assembly or லோக்சபா எலெக்ஷன். ரைட், இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். நேஷ்னல் பார்ட்டி ஆகிறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்றது. ரெகனைசேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டி ஃபார் நேஷ்னல் பார்ட்டிக்கு என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா 6% இன் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் அண்ட் மெம்பர் டு தி லோக்சபா. 6% ஆஃப் ஓட் வந்து 4 ஸ்டேட்டில் எடுத்துருந்துருக்கணும். அண்ட் மெம்பர் டு லோக்சபா, லோக்சபாவில் ஒரு மெம்பராகவும் இருக்கணும். இன் லோக்சபா எலெக்ஷன் 2% மெம்பர்ஸ் ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் ஆர் எலெக்டட் டு லோக்சபா. அதாவது லோக்சபா எலெக்ஷனில் 2% மெம்பர்ஸ் ஃப்ரம் 3 ஸ்டேட்ஸ் எலெக்ட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லோக்சபா எலெக்ஷனில் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ ஸ்டேட் பார்ட்டி அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ். ஓகே, 4 ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் பார்ட்டியாக ரெகக்னைஸ் ஆகிருக்கணும். பர்டிகுலர் ஸ்டேட் மட்டும் இருக்கக்கூடாது, 4 ஸ்டேட்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன் அபோவ் எனி ஒன் இஸ் ரெக்வயர்ட். அப்போ இது 3துலேருந்து ஏதாவது ஒன்று வந்து ரெக்வயர்ட் ஃபார் கெட்டிங் நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம அங்கே பார்த்தோம் 2017 எலெக்ஷன் வரைக்கும் 7 ரெகக்னைஸ்டு நேஷ்னல் பார்ட்டி. பட் ஸ்டில் நவ் 8 ரெகக்னைஸ்டு நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்காங்க. யார் யார் அதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஜேபி, அவங்களோட சிம்பிள் வந்து லோட்டஸ். எப்போ ஆரம்பிச்சிருந்தா 1980. யார் ஆரம்பித்தான்னு பார்த்தோம்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி. செகண்டு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், அவங்களோட சிம்பிள் வந்து ஹேண்டு. எப்போ ஆரம்பிச்சிருந்தா 1885 ஏஓ ஹியூம் அவங்களால ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் WC பானர்ஜி அப்படின்றது தெரியும். தேர்ட் பார்ட்டி பார்த்தோம்னா சிபிஐஎம், அதாவது அவங்களோட சிம்பிள் பார்த்தோம்னா சர்க்கிள் அண்ட் ஹேமர். 1964 ஆரம்பித்தது. யார் ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம்னா பி சுந்தரையா அண்ட் EMS நம்போத்ரி பட் இவங்க ஆரம்பித்தாங்க. ஃபோர்த் பார்ட்டி பார்த்தோம்னா AITC, ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ். இவங்க சிம்பிள் பார்த்தோம்னா ஃப்ளவர். எப்போ ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம்னா 1998. யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி. ஃபிஃப்த்து பார்ட்டி பார்த்தோம்னா BP, இவங்களுடைய சிம்பிள் பார்த்தோம்னா எலஃபேண்ட்டு. யார் ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம்னா கன்ஷிராம். எப்போ ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம்னா 1984.
அடுத்தது என்சிபி, நேஷ்னல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இவங்களோட சிம்பிள் கிளாக்கு. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1999. இது யார் ஆரம்பித்தது பார்த்தோன்னா சரத்பவா, பிஏ சங்கம், தரிக் அன்வர். 7th பார்ட்டி பார்த்தோம்னா சிபிஐ. இவங்களோட சிம்பிள் பார்த்தோம்னா சர்க்கிள் அண்ட் ஹேமர். எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1925. இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த பார்ட்டி எதுன்னு பார்த்தோம்னா நேஷ்னல் பார்ட்டி வந்தது எதுன்னு பார்த்தோம்னா நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி. எப்போனா June 5, 2019. அப்போது இந்த 8 நேஷ்னல் பார்ட்டிஸு அதை யார் ஆரம்பித்தாங்க, அவங்களோட சிம்பிள்ஸ் என்ன அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். பிஜேபி லோட்டஸு, ஷாம் பிரசாத் முகர்ஜி. ஐஎன்சி ஹேண்டு, ஏஓ ஹியூம் ஆரம்பித்தார். சிபிஐஎம்ன்றது வந்து சர்க்கிள் அண்ட் ஹேமர். யார் ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம்னா சுந்தரையா அண்ட் இஎம்எஸ் நம்பூதிரிபட். ஏஐடிசி, ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஃப்ளவர், மம்தா பானர்ஜி. பிபிபி எலஃபேண்ட்டு, கனிஷ்ராம். என்சிபி கிளாக்கு, சரத் பவா அண்ட் பிஏ சங்கமா, தரிக் அன்வர். சிபிஐ சர்க்கிள் அண்ட் ஹேமர், சைடில் சிபிஐன்னு எழுதியிருக்கோம். அப்புறம் நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி. ரைட், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர் குரூப். Pressure group originated from USA for promoting and defending their common interests. It is so called as it attempts to bring a change in the public policies by exerting pressure on the government. Also called as interest group or vested group. Large number of pressure groups in India, not as strong as USA, France, etc. அப்போ அந்த வேர்ட்லேருந்தே நமக்கு தெரியும் ப்ரெஷர் குரூப்புன்றதில் ப்ரெஷர், கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் போகிறது. சர்டெயின் லாஸ், சர்டெயின் ரூல்ஸ் பீப்புளுக்கு வந்து சரியில்லை, அதாவது அடாப்ட் பண்ணிக்க முடியல, இல்லை இது தப்பு அப்படின்னா இவங்க மூலியமாக அதுலேருந்து ஒரு சேஞ்ச், அந்த லாலேருந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரது தான் இந்த ப்ரெஷர் குரூப்புன்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா யூஎஸ்ஏலேருந்து ஆரம்பிச்சது. இதோட இன்னொரு பேர் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆர் வெஸ்டட் குரூப்புன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்தியாவில் நிறையா ப்ரெஷர் குரூப்ஸ் இருந்தாலுமே யூஎஸ்ஏலையும் ஃப்ரான்ஸ்லேயும் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ப்ரெஷர் குரூப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ரைட், FICCI, Federation of India Chamber Commerce and Industry. AITUC, All India Trade Union Congress. All India Kisan Sabha. IMA, Indian Medical Association. AISF, All India Student Federation. All India Sikh Student Federation. Young Badga Association. Tamil Sangam. TN விவசாயிகள் சங்கம். நர்மதா பச்சோ அந்தோலன். ஓகே, இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இன்ஃபார்மல் ஃபேஸ் ஆஃப் பாலிசிஸ், மொபிலைசிங் அண்ட் மார்ச்சஸ், எஜுகேஷன் ரிசர்ச் வெப்சைட், கமெண்டிங் ஆன் கவர்மெண்ட் பாலிசிஸ், பாலிசி ஃபார்முலேட்டிங். இதுதான் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ். ரைட், அதாவது மக்களுக்கு எது வந்து ஒரு கெட்டதுன்னு தெரிஞ்சு அரசாங்கம் ஏதாவது ஒரு லா இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இவங்களோட மெயின் ஒர்க், பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ப்ரெஷர் குரூப்போட மெயின் ஒர்க். மொபிலைசேஷன், அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வால்விங் இன் சோஷியல் ஆக்டிவிட்டி, earthquake, tsunami, floods. Democratic participation, everyone should participate by tax, revenue, etc. ரைட், இதோட இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.